ஆரி ஒர்க் என்பது ஒரு பாரம்பரியமான கலை. இதற்கு தற்போது திருமண ஆடைகள் மற்றும் விசேஷகால உடைகளில் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. நீங்கள் வீட்டிலிருந்தே மிக குறைந்த முதலீட்டில் இதை தொடங்கலாம். 1. எப்படி ஆரம்பிக்கலாம்? How to start? நேரடியாக தொழிலில் இறங்குவதற்கு முன்முறையான பயிற்சி அவசியம். அடிப்படை கற்றல். முதலில் அடிப்படை தங்கிலி தையல் செயின் ஸ்டிச், மணிகள் கோர்த்தல், பீட்ஸ் ஒர்க் மற்றும் ஜர்தோசி வேலைப்பாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள். பயிற்சி குறைந்தது 15 முதல் 30 நாட்கள் முறையான பயிற்சி பெற்றால் ஒரு பிளவுஸை நீங்களே வடிவமைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும். 2. தேவையான பொருட்கள் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஆரம்ப கட்டத்திற்கு இவை மட்டுமே போதும். ஆரி ஸ்டாண்ட் மற்றும் ஃப்ரேம். ஆரி ஸ்டாண்ட் மற்றும் ஃப்ரேம் 16 அல்லது 18 இன்ச் அளவு கொண்டது. ஊசிகள் நீடல்ஸ், துளசி ஊசி அல்லது இரும்பு ஊசிகள், நூல் மற்றும் மணிகளுக்கென்று தனித்தனியாக. நூல்கள் சில்க் காட்டன் த்ரெட், சில்க் த்ரெட் மற்றும் ஜரிகை நூல். அலங்காரப் பொருட்கள் சீனி மணிகள், சுகர் பீட்ஸ், குந்தன் கற்கள், சக்கி சாக்ரி, ஜர்தோசி நாடாக்கள். இதர மார்க்கிங் பென்சில், கார்பன் பேப்பர் ட்ரேசிங் செய்ய. 3. முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட். இது மிக குறைந்த முதலீடு கொண்ட தொழில். பொருட்கள் வாங்க 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை மட்டுமே ஆகும். பயிற்சி கட்டணம். நீங்கள் ஆன்லைனில் கற்றால் மிக குறைவு, நேரில் சென்றால் இடத்தை பொறுத்து 3000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை இருக்கும். மொத்தமாக 5000 ரூபாய்க்குள் நீங்கள் முழுமையாக ஒரு தொழிலை தொடங்கிவிடலாம். 4. விற்பனை மற்றும் வருமானம் சேல்ஸ் மற்றும் ப்ராஃபிட். கூலி ஒரு சாதாரண டிசைன் பிளவுஸிற்கு 500 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையும், கிராண்ட் ஒர்க் பிளவுஸிற்கு 3000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை கூட நீங்கள் கட்டணம் வசூலிக்கலாம். லாபம் பொருட்களுக்கான செலவு 20 விழுக்காடு தான் இருக்கும், மீதி 80 விழுக்காடு உழைப்பிற்கான லாபம் மட்டுமே. 5. விளம்பரம் செய்வது எப்படி? மார்க்கெட்டிங் மற்றும் ப்ரமோஷன். உங்கள் திறமையை உலகுக்கு காட்ட இவை மிக அவசியம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நீங்கள் தைக்கும் முதல் சிறு வேலைப்பாட்டை கூட போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வையுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் முதல் ஆர்டர் கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் ஐஎல் ட்ரெண்ட்ஸ் போன்ற ஒரு பிரத்யேக பக்கத்தை உருவாக்கி உங்கள் டிசைன்களை வீடியோவாக ரீல்ஸ் பதிவிடுங்கள். சாம்பிள் ஒர்க். ஒரு பழைய துணியில் உங்கள் திறமையை காட்டும் விதமாக ஒரு டிசைன் செய்து அதை வாடிக்கையாளர்களிடம் காட்ட சாம்பிள் போர்ட்ஃபோலியோ தயார் செய்யுங்கள். லோக்கல் டைஅப்ஸ். உங்கள் பகுதியில் உள்ள சாதாரண தையல் கடைகளிடம் டெய்லரிங் ஷாப்ஸ் பேசி அவர்கள் தரும் பிளவுஸ்களுக்கு ஆரி ஒர்க் செய்து தருவதாக ஒப்பந்தம் செய்யலாம். கவனிக்க வேண்டியவை. ஆரம்பத்தில் எளிமையான டிசைன்களை தேர்ந்தெடுங்கள். ஃபினிஷிங் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும்.